ஓகேவா? வெள்ளை குதிரை படம் பார்த்தோம். நல்லா செமையா இருக்கு படம். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஒரு கிராமப்புறங்கள்ல போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம நகர்ப்புறத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்படியே இருக்கோம். அந்த படம் பார்க்கும்போது நம்ம கிராமத்துக்குள்ள போயிட்டு வந்து கிராமப்புறங்கள்ல எப்படி இருப்பாங்கன்றத அப்படியே நேச்சுரலா காட்டியிருக்கிறாங்க. அவ்வளோ அருமையா இருக்கு. கிளைமேக்ஸ்ன்னு செமையா வச்சு செஞ்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் சீன். நம்ம ஒரு ஆண்மகன் வந்து ஏதாவது வாழ்க்கையில தப்பு பண்றோம்னா, தப்பு பண்றது ஏதோ ஒரு பிரயோஜனமா லாஸ்ட்ல பண்ணணுன்ற மாதிரி அதை காட்டியிருக்கிறாங்க. சூப்பரா இருக்கு. இடத்துல அதான் நாம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்போம்ல, அது தப்பு பண்றது ஒரு பெண்கள் மூலியமா நம்ம அந்த தப்பை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அதில் பெண்கள் மூலியமா அவங்க வந்து திருத்துற மாதிரி நல்லா இருக்கு. அந்த மெசேஜ் வந்து நல்லா இருக்கு. அதில் ஹீரோ ஹீரோயின் அந்த வில்லன் கேரக்டர் இது எல்லாம் சூப்பரா இருக்கு. போர் அடிக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. நல்லா இருக்கும். அதான் நம்ம அந்த கிராமப்புறங்களில் போயிட்டு மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது. அது பண்ணியும் போது தெரியவே இல்லை வெளியில் வர்றது நம்மளுக்கு. இன்னும் கொஞ்சம் பாட்டு நல்லா இருக்கு. பாட்டெல்லாம் செம்மையா இருக்கு. வெள்ளை குதிரை ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு கிராமத்து ஸ்டோரியா இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஒரு கிராமம் அழியாம இருக்கிறதுக்கு அது அவங்க அந்த கதையில கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு வந்து உண்டான இது வந்து கரெக்டா அவங்க எல்லாம் அது அந்த ஒரு படிச்ச பொண்ணு அந்த ஊருக்கு வரும்போது அவ வந்து எல்லாத்தையும் காப்பாத்தி அந்த ஊரை வந்து திருப்பியும் வந்து தலைக்க வைக்கிறான். ஏன்னா அந்த ஊரை விட்டு எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க. ஆள் குறைஞ்சிட்டே இருக்கும்போது அந்த கிராமமே அழிஞ்சு போற மாதிரி ஆச்சு. ஏற்கனவே ஒரு கிராமம் அழிஞ்சிருந்தது. அந்த இதுவும் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு அவ இது பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த ரோடு இதை கண்டுபிடிச்சி அதை பத்திரத்தை எல்லாம் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக கொடுத்து அதை வந்து அந்த கிராமத்துக்கு உண்டான எல்லா இதுவும் ஹெல்ப் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நல்லா ஒரு அதான் எந்த தப்பும் பண்ணக்கூடாது, வாழ்க்கையில் தப்பு பண்ணால் இம்மிடியட்டாக தண்டனை கிடைக்கும்ன்றத அதில் உணர்த்தியிருக்காங்க அந்த படத்தில். ஏன்னா அவங்க சாராயம் அந்த இது கொண்டு போய் விற்று அதில் மாட்டிக்கிட்டான். அதே மாதிரி அந்த ஊர் அந்த ஆள் பெரிய ஆள் வந்து எல்லா பத்திரத்தையும் அபகரிச்சுட்டு அது ஒரு நாள் தெரிய வந்துருச்சு. அதுக்கு என்னன்னா படிச்சிருக்கணுன்றது தான். எல்லாத்துக்கும் படிப்பறிவு இல்லாதனால தான் அவங்க யதார்த்தமாக எல்லாம் கொடுத்ததுனால அது அந்த கிராமம் அழியறதுக்கு இருந்தது. அதை வந்து அவள் வந்து படித்த பொண்ணு வந்ததுன்னா அதை வந்து காப்பாற்றி கொடுத்துட்டான். அந்த வந்து ஹீரோயின் பண்ணி அந்த இது படம் வந்து நல்லா இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்லா பார்க்கலாம். இந்த நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் வந்து பழைய கான்செப்ட்னாலும் மலைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் இருந்த இதுனாலும், ஆனால் அவர் இருக்கிறப்ப அதோட நம்ம ஊரில் ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம ஊருக்கே போயிடலான்ட்டு சில பேர் போயிடுவாங்க. ஆனால் அந்த போயிட்ட அப்புறம் இருக்கிறப்ப அவர் கெட்ட மனுஷனா வாழ்ந்தாலும் அவர் இறக்குறப்ப நல்ல மனுஷனா அந்த ஊருக்கு ஒரு ரோடு வசதி வர வச்சது அது ரொம்ப இயற்கையாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாரும் ஊர் விட்டு போயிடணும், ஊரில் இருக்கக்கூடாதுன்ட்டு நினச்சின்னு இருக்கோம். அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு அந்த ஊருக்கு ஒரு ரோடு வந்ததுனால எல்லாரும் அந்த எல்லாருக்கும் நல்ல இதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலதில் என்னன்னா புதுசாக இப்போ ரொம்ப நாளும் கஷ்டப்பட்டு ஆனால் புதுசாக நடித்த மாதிரியே தெரியல, ஒரு பழைய ஆளுங்களை மாதிரியே. ஆனாலும் அங்கே ஸ்டார் காஸ்ட்டுக்கு புதுமுகன்ற மாதிரியே தெரியாமல் நல்லபடியாக ஓரளவுக்கு. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பாட்டு ஃபைட்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா ஊர் விட்டு வெளியில் போயிட்டு அந்த ஊருக்கு எதனா ஒரு நல்லது பண்ணணும், அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அது மலைவாழ் மக்களுக்கு ஒரு 50 பேர் இருந்தாலும் அவங்க வாழ்வாதாரத்துக்கு ரோடு இந்த அத்தியாவசியம் இருக்கிறதுனால அவங்க சூப்பராக நெக்ஸ்ட் நம்ம பசங்களானாலும் ஓகே நம்ம இங்கேயே இருக்கலாம், இங்கேயே இது பண்ணலான்ட்டு ஒரு இது இருக்கிற அந்த கான்செப்ட் ரொம்ப. வெள்ளை குதிரை படம் பார்த்தோம். படமெல்லாம் இருந்தது. இப்போ மலை மேல் வாழக்கூடிய அந்த மக்களோட வழி, அவங்களுக்கு என்ன தேவை, அது பூர்த்தியாச்சா இல்லையா, அதுதான் படத்தோட கதை. ஆடியன்ஸோட இப்போ நான் சொல்கிறத விட இப்போ நான் வந்து ரோஹிணியில் படம் பார்த்தேன். ரோஹிணியில் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஆடியன்ஸ் கிட்ட நான் ஒரு 10 பேர்கிட்ட கேட்டேன். அப்புறம் அந்த சேனல் கேட்பாங்களா, இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி அங்கே ஒரு 10 பேர் கேட்டிருக்கும்போது அவங்க சொன்னது எங்களால் அந்த படத்துக்குள்ளே கூட ட்ராவல் ஆக முடியுது அப்படின்னாங்க. ஸோ அது இருந்தாலே சக்ஸஸ் நினைக்கிறேன். உங்களால் ஒரு வாழ்வியலை வந்துட்டு உட்காந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குன்னா, இப்போ வந்து படம்னா கமர்ஷியல் மட்டும்தான் கிடையாது, அது ஒரு பேட்டர்ன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, நிறைய ஜானர்ஸ் இருக்குது. இது வந்துட்டு ஒரு வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு கதை அப்படிங்கும்போது வந்துட்டு கதை வந்துட்டு நமக்கு வந்துட்டு டக்குன்னு வந்து நம்ம கமர்ஷியல் பேட்டர்னுக்குள்ள மாதிரி இருக்காது. கொஞ்சம் படம் பொறுமையாக தான் போகும். ஏன்னா படத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு படம் கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். அந்த ஆடியன்ஸும் அதை தான் சொல்கிறாங்க. அதனால் படத்தோட ட்ராவல் ஆக முடியுதுன்றாங்க. அது இருக்குது, ஆடியன்ஸ் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக இருக்குது. சொல்ல வந்ததை தாண்டி வேற எங்கேயும் வந்து கதை வந்து அன்வான்டாக எங்கேயும் ட்ராவல் ஆகலை. வந்து சப் ஸ்டோரி அப்படி இப்படின்னு எங்கேயும் போகல. ஒரு மெயின் நாட்டு இருக்குது, அந்த மலையோட பிரச்சனை, மலை மக்களோட பிரச்சனை, அதுலேருந்து அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி அப்படியே தான் கதை போயிட்டு லாஸ்ட் எண்டு